உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் ஆண்டவராகிய தேவனால் மாற்றப்பட ஆரம்பிக்கும். எதெல்லாம் பார்த்து நம்ம வந்து துக்கம் அடைய ஆரம்பிச்சோமோ, என் கணவன் வந்து மனம் திரும்பல, என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு காரியத்தை நான் என்னால் செய்ய முடியல, என் வீட்டினுடைய எல்லா விதமான பொருளுக்குரிய காரியங்களையும் நான் இழந்து போயிட்டேன், எதனால இவ்வளவு பெரிய ஒரு பாடுகளின் ஊடாக நான் கடந்து போறேன், மற்ற எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்க்குறாங்க, நல்லா சந்தோஷமா தானே இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் இவ்வளவு தூரம் மகா பெரிய துக்கத்தினால ஒரு நாளைக்கு அடுத்த நாளை கழிக்கிறதுக்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைகளின் ஊடாக நான் கடந்து போறேன், நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி வேதனையின் ஊடாக கடந்து போறேன்னு சொல்லி பல விதமான துக்கத்தினுடைய நிலைகளின் ஊடாக ஒருவேளை நம்ம கடந்து போயிருக்கலாம். எந்த துக்கத்தினுடைய சாயலாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த சாயல்கள் ஒரு விஷயம் கூட உங்களுடைய வாழ்க்கை நிலைகளிலே காணப்படாத அளவிற்காக மிகுந்த மகிழ்ச்சியை மிகுந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார். இல்ல ஆண்டவராகிய தேவன் என்ன விதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகிறார் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனே உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தலையிட்டு அவரே உங்களுக்கு முன்பதாக வந்து இந்த பிரச்சனைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தீர்த்து முடித்து உங்களை அறியாத இனம் புரியாத மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் உங்கள் மனதை ஆண்டவராகிய தேவன் பூரிக்க செய்ய போகின்றார்.